we are worthless slaves. We have done only what we ought to have done. அதனால் நாமெல்லாம் இப்பொழுது அடிமைகளாக இருக்கிறோம். அதுதான் அந்த உருவத்தில் காட்டுகிறோம். அந்த நீதி கதையில் அதில் அடிமை ஓமை எடுத்து சொல்கிறோம். பலவிதமான அடிமைகள் இருக்கிறார்கள். அவர்களை தான் உருவகப்படுத்தி மார்ட்டின், மகாத்மா, ஏஜி, அருங்கொடைநாதன் என்று ஒரு 4-5 விதமான கீழ்ப்படியா அடிமைகள், அப்புறம் திருத்தியாகி அப்படி இப்படின்னு கீழ்ப்படியும் அடிமைகள் என்று 2 விதமான அடிமைகள் பிரித்து காட்டப்படுகிறது. ஏன் இந்த நீதி கதையில் அது காட்டுகிறோம் என்றால், ஒரு பெந்தோ சபையினர் மீட்பு பெறுவார்களா என்று ஒருவிடம் கேட்டால், எந்த குருக்களோ ஆயர்களிடமோ கேட்டால், அதாவது தெரிந்து கொள்ளாத மறைக்கல்வி அறியாத குருக்கள் ஆயர்களிடம் கேட்டால் அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், அவர்கள்தான் திருவிழியத்தை கடைபிடிக்கிறார்கள், அதனால் அவர்களுக்கும் மீட்பு கிடைக்கும், வேண்டியது என்னென்னா அவங்கெல்லாம் நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். ஏன் அந்த நல்லவங்களாக இருக்கணும்னு சொல்கிறாங்க பாருங்க. அங்கே தான் மார்ட்டின் லூத்தருடைய தாக்கம் வருகிறது. இவர்களெல்லாம் நல்லவர்கள் தான். மகாத்மா என்பவர் ரொம்ப ரொம்ப நல்லவர், அதனால அவர் பேரே மகாத்மான்னு வைத்தார்கள். சின்ன பிள்ளையிலேருந்து அவர் பொய்யே சொன்னதில்லை. அப்போ அந்த அளவை, எந்த அளவை, 2 விதமான அளவை சொல்கிறார். மத்தேயு 7வது அதிகாரத்தில் படித்தோம் என்றால், எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்று சொல்கிறார் அல்லவா. அந்த அளவை தான் இந்த 2 விதமான அளவை. ஒன்று இந்த மனித சட்டத்தின் அடிப்படையில் பார்க்கும் அளவை, இன்னொன்று கடவுள் சட்டத்தின் அடிப்படையில் பார்க்கும் அளவை. ஆனால் மனித சட்டத்தின் அடிப்படையில் இவர்கள் எல்லாம் எந்த விதமான பாவமும் செய்யவில்லை, எந்த தவறும் செய்யவில்லை. எங்கே தவறு வருகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் அந்த நீதி கதையை பார்த்தால் தெரியும். என்ன தெரியும் என்றால், தந்தை என்பவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தின் அடிப்படையில் நம்மை தத்தெடுக்க இருக்கிறார். ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த தத்தெடுக்கப்படுவதை நம்பாதீர்கள் என்று உலகத்தாருக்கு சொல்லி கடவுளை தந்தையாக பார்க்கும் நிலையிலிருந்து அவர்களை மாற்றி பார்க்க வைக்கிறார்கள். அதான் அந்த இடத்துல பார்த்தோம்லவா, டு இம்போஸ் அவர் ஓன் ஐடியாஸ் இன் திஸ் ஏரியா அப்பான் ஹிம், அப்படின்னா அப்பான் காட் would be to fabricate idols to adore, idols to worship அப்படின்னு வச்சுங்க. அது ஐடல் வர்ஷிப். இவர்கள் தான் முறையாக பார்த்தால் சிலை வழிபாடு செய்வதை மக்களிடையே புகுத்துகிறார்கள், கட்டாயப்படுத்துகிறார்கள். ஆனால் அவர்கள் நம்மை பார்த்து நாமெல்லாம் சிலை வழிபாடு செய்பவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். கடவுளுடைய பார்வையில் வழிபாடு என்பது என்ன என்றால், கடவுளின் திட்டத்திற்கு உட்படாதெல்லாம் கடவுளுடைய பார்வையில் சிலை வழிபாடு. அதை எப்படி பார்க்க வேண்டும் என்றால், ரோமையர் 10வது அதிகாரத்துக்கு போனீங்கன்னா 3 எடுக்கணும். ஆக்சுவலாக முதல்ல இருந்து நான் வாசிப்பேன். இந்த இடத்துல யூதர்கள்னு வரும்போது நம்ம மற்றவர்கள் அப்படின்னு வச்சுங்க, மற்ற அந்த நம்பிக்கை, இந்த மார்ட்டின் லூத்தர் நம்பிக்கை உடையவர்கள் அப்படி வச்சுக்குவோம். சகோதர சகோதரிகளே, என் இனத்தார்னா இவர்கள் எல்லாம், இந்த மற்ற சபைகள் எல்லாம்னு வச்சுங்க, மீட்படைய வேண்டும் என நான் உளமாற விரும்புகிறேன். அதற்காக நான் கடவுளிடம் மன்றாடுகிறேன். கடவுள் மேல் அவர்களுக்கு பற்று உண்டு என்பதற்கு நானே சாட்சி. ஆனால் அப்பற்று உண்மையான அறிவை அடிப்படையாக கொண்டதல்ல. அவங்கள்ட்ட பற்று இருக்கு, 24 மணி நேரம் கையை தூக்கி ஜெயிக்கிறாங்க, கண்ண முடியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பற்றுன்னு அடையாளம் தான். ஆனால் அது பயனற்ற பற்று. ஏன்னா அவங்கள்ட்ட உண்மையான அறிவு இல்லை. என்ன அறிவு? அதுதான் அடுத்து சொல்றார் 3 வாசிங்கன்னா, அதாவது கடவுள் மனிதர்களை தமக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கும் முறையை அறிந்து கொள்ளாமல், அதாவது கடவுள் எப்படி நம்ம எல்லாம் அவருக்கு ஏற்புடையவர்களாக மாற்றுகிறார், நம்முடைய பார்வையின்படி இந்த புதிய உடன்படிக்கையின் மூலம் நாம் அந்த உறவு கேட்பதன் மூலம் அவருக்கு ஏற்புடையவர்களாக மாறுகிறோம். ஆனால் இந்த உண்மையை அவர்கள் அறிந்து கொள்ளாமல் அவர்கள் தங்கள் முயற்சியாலேயே அவருக்கு ஏற்புடையவர்களாக முயல்கிறார்கள். பாருங்க, அவர்களாக ஒரு வழிபாட்டு முறையை ஏற்படுத்தி அந்த வழிபாட்டு முறையின்படி கடவுள் அவர்களை ஏற்றுக்கொள்வார் என்று எதிர்பார்க்கிறார்கள். அதுதான் இங்கே சொல்லுகிறது. 2779 CCC அதுதான் சொல்லுகிறது. டு இம்போஸ் அவர் ஓன் ஐடியாஸ் இன் திஸ் ஏரியா இஸ் ஐடல் வர்ஷிப்.
அப்படின்னு அங்கே சொல்லுது. அதான் இவரும் சொல்லுகிறார். ரோமேயர் 10 பவுலடியார் சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், அவர்கள் தங்கள் முயற்சியாலேயே கடவுளுக்கு ஏற்படுவதாக முயன்றார்கள். ஆகவே அவர்கள் கடவுளின் செயல்முறைக்கு தங்களை உட்படுத்தவில்லை. சரியா? ஆனால் கடவுளின் செயல்முறைக்கு நம்மை உட்படுத்தி கொண்டால்தான் என்ன கிடைக்கும்? அந்த பில்லியல் தத்தெடுப்பு என்ற அந்த உறவு கிடைக்கும். அதுதான் இங்கே சொல்கிறோம். கடவுளின் செயல்முறை தான் இங்கே வாசித்து கொண்டிருந்தோம். என்னவென்றால், if anyone desires to live eternally as immortal child of God, then that person should express such a desire by making the everlasting covenant, everlasting new covenant with God through faith in the Eucharistic Lord. Faith in the Eucharistic Lord. அது ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை வருதுன்னா, உடன்படிக்கை மூலமாக மட்டும்தான் மீட்கப்படுகிறது, மீட்பு கிடைக்கிறது என்று CCC சொல்கிறது.